அந்த ஆய்கிட்ட மடியேந்தி நின்னா அந்த வருஷமே குழந்தை பிறக்கும்ங்கிறது ஐதீகம். அதனாலதான் இந்த ஊருக்கு பேரு கருவலூர் மாரின்னு பேரு. கார்னா மேகம் அர்த்தம். சுந்தரமூர்த்தி நாயனாரு அந்த முதல் வாயிலிருந்து குழந்தை எடுத்த போது அந்த கார்மலையா உருவாகின இடம் இந்த கருவலூருங்க. அதனாலதான் இந்த கருவலூர் மாரினே பேர் வாங்கிச்சுங்க. இப்பேற்பட்ட மக்களுக்கு நான் தோட்டத்துல இருந்து கொண்ட அந்த பருத்தி பூவை காணிக்கையா போடுறதுக்கு சந்தோஷம். ஏன் மாப்பிள்ள இத்தனை பூ கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறீங்க? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ வேண்டாம் கொண்டாந்து பைத்தியாரா போடுறோம்னு. நடுவர் அவர்கள் இந்த பக்கம்பாடு பூராமே தறித்தொழிலுங்க. இன்னைக்கு நூலை படித்தவன் மட்டும் மேல வாரதில்ல, நூலை புடிச்சவனும் மேல வருவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கருவலூர் அன்னூர் இந்த பக்கம்பாடு பூரா மில்லுங்க. அப்பேற்பட்ட சனத்துக்கு நான் பருத்தி பூவை காணிக்கையா போடுறது ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு வாரு, இந்த பக்கம்பாடு பூரா ப்ரோக்ராம் பண்றவருன்னு சொல்லித்தான் உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வைக்கணும்னு சொல்லி நம்ம கொங்கு வேளாள கவுண்டர் கூட்டமைப்பு போட்டா தேவகோட்டை மகாராஷ்டிரா இல்லைன்னா ப்ரோக்ராம் கேன்சல் சொன்னாங்களே, அவர் வேச்ச கேட்டு நான் உங்களை கூட்டி கொண்டாந்து குக்க வச்சனே. இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ண? வேற வந்த உடனே காப்பி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா ஓடி போய் காப்பி வாங்கிட்டு கொடுத்தாங்களே, வாங்கி எருமை தவிடு குடிக்கிற மாதிரி உருட்டுன்னு உரிச்சு குடிச்சீங்களே. அட சண்டாளா, அட காராளா, அட இப்படி பண்ணலாமா நீங்க? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச அந்த பாவத்தை போக்க அவனாசி கோயிலுக்கு போய் அந்த குளத்துல குளிச்சா போகுமா? இல்ல பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் அந்த நொய்யலாத்தம் தண்ணியில 3 ஐயரை வச்சு தீட்டு கழிச்சா போகுமா? இல்ல காசி போனா தொலையுமா? அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா? இப்படி பண்ணலாமா நடுவர் அவர்களே? என்னடா பண்ண நடுவர் அவர்களே? அந்த கோடிக்கரை போய் 16 ஐயரை வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுனா தொலையுமா? இப்படி பண்ணலாமா? பூரா வல்லு வளசு பசங்க நின்னுட்டு எப்படி பாக்குறாங்க? அவங்க 4 பேர்த்துக்கிட்ட போய் என்ன பாக்க, இப்படி மஞ்சுநாதன் டீம்ல மகாராஷ்டிரன் ஒருத்தர் வந்தாரு இப்படி பண்ணி போட்டாருன்னு சொன்னா எங்க ஆனந்து போய் நாளைக்கு வெத்தலை வாங்கும் போதெல்லாம் சொல்லி காமிப்பானே, நான் என்ன பதில் சொல்லிட்டு? என்ன மாப்பிள்ள பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் ஊருக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரில கூட்டிட்டு வந்து. யாரியா பைத்தியம்? இதா பைத்தியம்? அதான் பைத்தியம். ஆமா, பெண்களை மேடையத்தை அழகு பார்க்கணும் மொழிய பைத்தியங்கிற. அழகு வேணா நீங்க பாருங்க, நானே பாக்குறேன். 2 பைத்தியம் ஐயா? ஆமாங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆடாடா ஊர்ல அழகு எவ்வளவு கல்யாணம் மூச்சுக்குள்ள இவ்வளவுதா கட்டிக்கிட்டாலும் 2க்கும் புள்ள இருக்கு. ஆமா, 6 புள்ள பக்கலுக்கு வெத்துக்கிட்டாலும் 2 படிச்சிருக்கியா? படிச்ச பைத்தியங்க. என்ன போற பக்கல செல்லுக்கு எல்லாம் தூக்கி வர வை, கோச்சுக்கு போற எதுவும் எடுக்காம இல்ல போகணும் வை. முதல்ல அது பாட்டுல வை, பேக்க வை. இருமா பேக்க வாமிட்டு செல்லு யாமிட்டு இதே என் தூக்குற. அப்பதான் தெருவில் நிற்பாங்க. பேசினா நாளைக்கு வரமாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அதனால அவங்கள கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுக்கு பைய பைய கண்டிக்கிறமா, உட்காருமா, அட உட்காருமா. பெண்களை மேலே ஏத்தி அழகு பார்க்கணும் பாருங்க. அதுக்காக அப்படி அசிங்கப்படுத்துவா நீ? நடுவரவர்களை மேடை ஏத்தி பாப்பனே தவிர எந்த காலத்திலும் மேடை ஏத்தி அழக பார்க்க மாட்டேன். அப்படி அது வேண்டாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. இத 12 வருஷமா தெரியும் எனக்கு, 13 வருஷமா தெரியும், 10 வருஷமா தெரியும், அது 19 வருஷமா தெரியும். 2 சீவி பூ வச்சு கிளிப்பு போட்டுருக்கு. ஒருத்தர் சீவி கொண்ட மாடல் இவளுக்கு தான் அதிசயமா போட்டுக்கிட்டாலும். இது எம்ஏ எம்மட்ரா. நடுவர் அவர்களே, மாஸ்டர் டிகிரி படிச்சு தான் பைத்தியமா ஆனாவா? அது இஎஸ்எல்சிடா. அது எத்தனையோ படிச்சுட்டு போச்சு, அத பத்தி எனக்கு என்ன? இது பைத்தியமாடா? ஆமா, அது பைத்தியமாடா? நல்லா பாடுறா. நல்லா தான் பார்க்க முடியும் சொல்றேன். 2 பைத்தியம் கிடையாது, அப்புறம் 2மே லூசு. இல்லைன்னா பொண்டாட்டி நல்லா இருக்கலாம் எவ்வளவு சொல்லுவாளா? வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்ல அக்கா, நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வேளத்து பொம்பளையில் மட்டும் தான் பேசுறேன். நீங்க எல்லாருமே நல்லவியா, கருவலூர் அம்மனிக்கு எல்லாருமே நீ பெத்தது ஆயாட்டம். உங்க காலில் 100 மட்டும் உழுந்து கும்பிடுறேன், நான் உருப்படியா ஊடு போய் சேரணும். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? கம்புக்கு கம்புக்கு வரக்கடத்துல தண்ணி வந்தா கம்புக்கு நாதியத்துக்கு கரையோட போவான் பாக்க. எதுக்கு தும்போ? இப்படித்தான் பொல்லா செல்வி பேசிட்டு இருந்த ஒரு சித்த பெரிய அருவாளை தூக்கிட்டு வந்தா பேசுற குண்டு மாப்பிள்ள எடுத்துடா வேசரி அப்படின்னா எதுக்கு அந்த வம்ப நம்ம விலை கொடுத்து வாக்குவாடு. நடுவர் அவர்களை வீட்டுக்குள்ள போனா உப்பு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, தக்காளி இல்லை, வெங்காயம் இல்லை, மிளகாய் இல்லை. நான் சொன்ன ஆளே, குடும்பத்துல ஒரு பொம்பளை இல்லேன்னு சொன்னா எலி கூட குடியிருக்காதா? குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா, மரியாதையே இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு.
அப்படின்னு. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களே, வாரம் 200 ரூபாய் சம்பாரிச்சு வருவாருங்க எங்க அப்பா திருப்பூர்ல. அந்த 200 ரூபாயில எங்க அம்மா 2 பசங்களை வளர்த்தி சீட்டாட் போட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு கூடு கட்டி வச்சா. இன்னைக்கு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டி கொடுக்குற. எப்ப கேட்டாலும் பணம் இல்ல. 200 ரூபாயில கொடுத்துற நடத்த தெரிஞ்சது எங்க அம்மாளுக்கு. இப்ப மாசம் 2 லட்சம் ரூபாயில குடும்ப நடத்தடியே. இந்த பொண்டாட்டி இந்த தாரம் நம்மளுக்கு வேணுமா? வேண்டாம். என்னதான் சொல்ல வர்றீங்க? எனக்கு பொண்டாட்டி வேணாம், என் மயனுக்கு அம்மா வேணுங்கிறான். அதனாலதான் நமக்கும் பொண்டாட்டி வேண்டாம், பசங்களுக்கு அம்மா வேணுங்கிறதுக்காக ஊட்டு வச்சிருக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கே அடிச்சு துரத்தி 500 சந்தையில 7 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருப்பேன். ஏங்க என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டான். சரி, நான் கல்யாணம் பண்ண புதுசுல எங்க அம்மா மெனக்கட்டு போய் கார் எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துச்சு. அவ்வளவு பாசமாமான்னு கேக்குறேன். திட்டுறதுக்கு ஆள் கிடைக்கலடா, கொண்டாந்து வச்சுதான்டா திட்டணும், விட்டுறக்கூடாது, நிம்மதியா இருப்பா. விடப்படாதுங்க. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி சொன்னா மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸே வந்துருச்சு, என்ன வந்துட்டு அப்படிடா. நான் கேட்டேன், எதுக்கு பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னு. அது எனக்கு என்ன தெரியும், பிம்பிள்ஸ் வந்துருச்சு, பணம் கூட நான் போய் பேசியல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா. என்னடா பேசியல் பண்றேன் அப்படின்னு. ஏதோ நான் பட்டர் பேசிடலாம்ல அப்படின்னு என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் போனத்தான் தெரியும்னா. பட்டர் பேசியில என்ன தெரியுமா? என்ன? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்டாடை மூஞ்சி லப்பி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்றதுக்கு பேரு தான் பட்டர் பேசியல். எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய்னா எனக்கு நெஞ்சு வலி வந்துருதுங்க. அவனாசி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போடும்ல. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏனுங்க? கிடையாது, குட்டி போடாதாம்ல. கிடையாது அப்படிங்க, குட்டி போடு. பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு. வீட்டுல கிடையாது இல்லையா? வீட்டுல கிடையாது இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால நேரம் அவன் சட்டை எட்டி பிடிச்சி, அடே நெட்டக்காலா நாசமா போனவனே, எரிஞ்சவனே, எது உடும்பாலா போனவனே, உன் ரூட்ல கெடா இல்ல, என் ரூட் கெடா சேர்ந்தா உன் ரூட் கெடா குட்டி போட்டு இருக்குது. மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி கொடுத்து பங்கு கேளுங்க நடுவர்களே. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவ சண்டைக்கு வருவான். இடத்துக்கு சண்டைக்கு வருது. இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு அப்ப மாடு வச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறாங்க? கருவலூர் மக்கள் எல்லாம் அறிவாளியா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மாடு வச்சிருக்கான், கண்ணுக்குட்டியில பங்கு கேட்டாலும் கேப்பான்னு சண்டைக்கு வருவான். கண்ணுக்குட்டியோ? நடுவர் அவர்களே, இன்னைக்கு 4500 ரூபாய் செலவணி இந்த மூஞ்சி கழுவி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். இல்ல, எனக்கு 13 வருஷம் கழிச்சு அந்த மேக்கோப்பு. நான் சொன்னேன், ஊட்ட பூட்டிட்டு போயிட்டான். நான் பால் கொண்டு போய் திருப்பூர்ல ஊத்திட்டு வரக்குள்ள சுத்துது. நடுவர் அவர்களே, அங்க போய் பாக்குற ஊடு பூட்டி கிடக்குது, பைக்கன் ஆடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கடா கொம்மண்ணே? அம்மா என்னமோ மேக்கப் போட போனான்னா இவ்வளவு போக வேண்டான்னு சொன்ன போயிட்ட பாத்தீங்களா? எப்படி உங்களுக்கு பக்கத்துல அவனாசி டவுன் எனக்கு நம்பி விட்டவனு. அங்க போய் பாக்குறேன், 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாள். இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் மூச்சு போற மைதாம வப்பி இருக்குது. நாம கூட்டுச்சாய் வேணும். அவ பேசவே இல்லை, வாய் திறக்கல. நாம அடையாளம் தெரியாத போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தா 4 பேர் இன்னும் பாங்க. இந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளராம அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தாங்கிற பேர் எனக்கு வந்துடாதா? உனக்கு எந்த காலத்திலும் வராது, அதுக்கு நான் உத்தரவாதம். நடுவர் அவர்களே, அந்த அம்மனி ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா அந்த ஓனர். நான் கிட்ட போய் எங்கன்னே பொண்டாட்டி வந்தாலே வார்த்தையானே. அவ கேட்ட உள்ள 4 பொம்பளை எடுத்துக்கிறாங்க, எவன் பொண்டாட்டினா அது தெரியாதான்னு ஒன்றரை வந்து எழுப்பிடு ஊட்டுச்சாய் வாங்கிட்டு போகணும்னு. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு மோசு மோசுன்னு இருக்குமே, பொம்மரி நாய். அந்த பொம்மரி நாய் அது என்ன நினைச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள வந்தது. எனக்கு பெத்த தாய்மார் உங்க காலை தொட்டு கேட்கிற பாலாடி பார்த்தா நாயகம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவா ஏன் மேடம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் எடுக்கிற மணிக்கு 4500 ரூபாய் வாங்கிட்டு இப்பவே எடுக்கிறீங்கன்னு கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கம்மா செலவு பண்ணாலா பொண்டாட்டி செலவு பண்ணாலா? அப்படி கேளு. யார் பாடுபட்டு கொண்டாந்து கொடுக்கறது? வெடியும் மானாபரதேசி மண்டமா தன்னாசின்னு சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தா நடுவர் அவர்களை கட்டுற புருஷனுக்கே வட்டி கொடுக்கறாளுக்குன்னு ஒரு சாமர்த்தியா? நடுவர் அவர்களை இன்னைக்கு புருஷனுக்கு கண்டு அவளாச்சு பயக்கிறாளா? ஆனா குழுக்காரனை பார்த்தா கிட்டு 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 கிட்டுன்னு எடுக்கிறான். கரெக்ட்.
திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமைக்கு ஒரு குழுவு, சனிக்கிழமைக்கு ஒரு குழுவு. அது பேர் குழுவு இல்ல, பூரா புழுவு. நாம நம்ம முன்னாடி பேர் சொல்லி கூப்பிட்டா நான் ரூட்டுக்கு அவரைக்கொட்டை விக்கி வந்தனா தவறக்கொட்டை விக்கி வந்தனா என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? அவன் காத்தால 7 மணிக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு டிப் டாப்பா வாரத்துமா துறையாட்டம் சேர் கொண்டாந்து ஓட்டி. ஏ சுமதி, ஏ கவிதா, குழு பணம் கொண்டா. இவ இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை வாய் மேல வெள்ளி வைக்க பாத்தீங்களா? பாய கொண்டாந்து விரிச்சு போட்டு 12 பொம்பளை வரிசையா கொந்துக்கிறாளுவோ. நடுவர் அவர்களே, சம்பாரிச்சு கொடுக்குற ஆம்பளைக்கு வீட்டுல முதல் மரியாதை இருக்குதாங்க. எனக்கு பெத்ததாயி ராத்திரி 11 மணி 12 மணிக்கு பட்டிமன்றம் முடிச்சு போவேன். போய் கதவை திறந்துன்னு எங்க அம்மா எந்திரிச்சு என்னப்பா தெரியுமா, ஏன் சாமி சாப்பிட்டியா, வயிற்றுக்கு பாத்தியான்னு எங்க அம்மா கேட்பாளுங்க. என் பொண்டாட்டி கேப்பா, பொங்கு வேளாள கவுண்டர் கூட்டமைப்புல எத்தனை கொடுத்தாங்க, எமிட்டுக்கு பேசுனேன், அவங்களுக்குள்ள எமிட்டு கொடுத்துட்டு மிச்சம் எமிட்டு கொண்டாந்து இருக்கிறேன். நடுவர் அவர்களே, இறைப்பையை பார்ப்பது என்னுடைய தாய், ஆனால் பணப்பையை பார்ப்பதுதான் தாரம்னு சொன்னா அதுதாங்க அவி புத்தி. ஆஹா, என்ன அறிவு! நடுவர் அவர்களே, பொண்டாட்டி வேணும் 6 பார்த்து கொண்டாருங்க, அம்மா தானே பார்த்து கொண்டாரா? 16 பக்கம் ஜோசியம் பார்த்து 17 பக்கம் புரோக்கர் பிடிச்சு இந்த பிள்ளை கட்டும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லித்தான் வராங்க. அந்த மவராசி வலது காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்? ஒரு தொழில் இல்லாதவன், ஒரு 2 மணம் சம்பாதிக்காதவே கல்யாணத்துக்கு முன்னுக்கு செட்டில் ஆடான்னா என்னங்கோணும்? நாங்க குளிஞ்சிய கிட்ட ஒரு கல்யாண காட்சியில தேவையில்லை கொண்டக்கார நாங்க எனக்கு சம்பாரிச்சா கோயா கொப்பட இன்னும் சம்பாரிச்சு வச்சாங்க. பரவாயில்ல, இப்ப நல்லா சம்பாதிக்கிறாரு, 2 மணம் மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு. வேற அவனாசியில் ஒரு இடம் வாங்கி போட்டோம், கருவலூர் 2 ஏக்கரை பூமி வாங்கி போட்டோம், பரவாயில்ல எங்க வீட்டுக்காரர் நல்லா உழைக்கிறாருன்னு சொல்லணும். அப்படியே சொல்றா? கோயாளு கொப்பட என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? நான் காலு வச்ச யோகம் தூக்குது. அதுக்கு முன்னால அவங்க அருவலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். கால் வச்சோம்னா குடும்பம் கிட்டு மேல வந்துட்டு. இதே ஒரு தொழில் நட்டவார் தறி போட்டான், கம்ப்யூட்டர் தறி போட்டான், பாதி பேர் பிரிச்சு வித்து போட்டேன், ஆள் இல்லையே. அப்படி என்ன பண்றது? நட்டமாய் போச்சு. அப்ப என்னங்கோணும்? நான் அந்த கருவலூர் ஆளுக்கு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கடாய் வெட்டி அந்த கம்பத்துக்கு உப்பு நீரெல்லாம் ஊத்துல என்ற கெட்ட கரகம் இப்படி ஆயிப்போச்சு. அப்படி இல்ல சொல்லணும். அப்ப என்ன தெரியுமா, எங்கெங்கெல்லாம் கேட்டாங்களே, போத்தம்பாளத்துல கேட்டாங்க, சாட்டிவாளத்துல கேட்டாங்க, கோட்டப்பள்ளியில கேட்டாங்க, நம்பியம்பாளத்துல கேட்டாங்க, ஐயோ தண்டுக்காரம்பாளத்துல கட்டுனா இவ்வளத்தான் கட்டுவோம் நின்னாங்க என்ற கெட்ட கரகம் இந்த தோசிக்கால் கொண்டாந்து கருவலூர்ல கட்டி கொடுத்தாங்களையே. அப்ப நல்லா சம்பாரிச்சா இவங்க ஆளு வச்ச யோகம். வருமானம் இல்லைன்னா அவன் தோசிக்கால்னா ஒரு கொலையே பண்ணி இருந்தால் நம்மை மன்னிக்க கூடிய ஒரே ஒரு நீதிமன்றம் நம்மளை பெத்த தாய்ங்க. ஒரு கொலையே பண்ணி இருந்தால் அடுத்தவங்கிட்ட விட்டு கொடுத்துருவாளா? இவ பொழுதுக்குமே இவ அண்ணன் வீட்டுல போய் கோந்துக்கிறா. எந்த காலத்திலயாவது தாய் மகனை வெறுத்தது உண்டாங்க? நடுவர் அவர்களே, குழந்தை பக்கத்துல படுத்திருக்கு, நடு சாமத்தில் 4 மட்டும் ஒண்ணுக்கு போகு. எந்திரிச்சு குழந்தைக்கு துணி மாத்துவாளா அம்மா? ஒரு நாள் அவசியலை மாத்திருக்காளாங்க. வேற குழந்தை சோறு தின்னுட்டு கீழே ஆய் போயிரு. கூசாத அந்த சோத்து கையை கழுவிட்டு வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் கழுவி விட்டு போட்டு அதே கையில சோறு திங்கிறான்னு சொன்னா அந்த தாயுள்ளம் அம்மாளுக்கு தான் வருங்க, பொண்டாட்டிக்கு ஒரு காலத்துலயும் வராது. நடுவர் அவர்களே, இந்த காலத்துல பொம்பளைக்கு என்ன பண்றாங்க? பொழுதா பொழுதுக்கு டிவி 6:30 மணிக்கு ஆனந்தராக, 7 மணிக்கு சுந்தரி, 7:30 மணிக்கு கையில, 8 மணிக்கு சிங்கப்பெண்ணை, 8:30 மணிக்கு வாழத்து போல, 9 மணிக்கு இனியா, 9:30க்கு எதிர்நீச்சல், 10 மணியான அது மாத்திட்டாங்களோ, 9 மணிக்கு எதிர்நீச்சல், 9:30க்கு இனியா, 10 மணியான மிஸ்டர் மனைவி, 10:30 மணிக்கு அன்பே வா. மாப்பிள்ள, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த கூறுகட்ட நாய் அவன் எவ்வளவோ நம்பி கண்டவன் நம்பி கூட்டிட்டு ஓடுனான். அவன் காசு பணத்தால தூக்கிட்டு அவன் ஓடிட்டியா. இப்ப கடைசியில அத்தை பையிலே கட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஆனா அந்த வீட்லயும் சண்டையே மோய மாட்டேங்குது. பாக்கியலட்சுமி அந்த பாலா போன கோப்பி ஒரு பொண்டாட்டி கட்டினா 10 2 பொண்டாட்டி கட்டி செருப்படி வாங்குறேன். இங்க திரும்பினா பாக்கியா மோத்தரா, அங்க திரும்பினா ராதிகா மோத்தரா. இப்ப பாரு, நேத்து செடி பிரிக்க பார்த்தாங்க, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து அவிய அம்மாலும் இவிய அம்மாலும் ஒண்ணு கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டாங்க. இப்ப ஒண்ணு சேர்த்து வீட்டுக்கு வந்தா இனியா என்னாச்சுன்னு கேக்குது. அந்த பாப்பா குழந்தையாக்காரி எங்க போய் பாவத்தை நம்பிட்டு வந்துட்டா. அது என்னமோ மிஷினை செக் பண்ற செக் பண்ணி அது பச்சை கோடு காட்டிடுது. அப்புறம் போய் அடிச்சு அவ செத்து போயிட்டாலாம. இனியாவ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க கௌதமி. நல்ல நாடகத்தை பூரா சொல்றாரு, கை தட்டுங்க பாப்பா. அவ்வளவு கதை பூரா அப்படியே பலமா தட்டுங்க. ஏண்டா மாப்பிள்ள, பொண்டாட்டி பூரா டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க, என்ன நியாயம்?
இந்தியா மாத்திரை, கருவலூர் மாத்திரை, செம்மான் பாலத்து மாத்திரை, கோப்செட்டி வாத்து மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயும் வாட்சி போடுங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி வீட்டுக்குள்ள வந்துட்டா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது. பாரு ஐபிஎல் ஓடுது, எவளாச்சும் பாக்குற குடுக்கறாளா? என் பொண்டாட்டியில விளம்பரம் போட்டா குறி ஐபிஎல் மேட்ச் பார்க்கல அப்படின்னா பாத்ரூம் போனா கூட ரிமோட்டை கொண்டையிலே சொருவிட்டு போறான். குறி ரிமோட்டின்னு ஆணி மாத்தி போடுவேன். ஆம்பளைக்கு எப்பங்க கிடைக்குது ரிமோட்? ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா ரிமோட் கிடைக்கும்? எப்ப? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்க பாருங்க. அப்ப நம்ம டிவியை போட்டு ரிமோட் அமுக்கணும்னா 2 அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்கிறோம். திங்கக்கிழமை மஞ்சள் எங்க இருப்பான்னு தெரியாது, அங்கே போய் மருந்து வாங்க. நடுவர் அவர்களே, ஒருவர் சோறு நிம்மதியை போடுறாளா? ராத்திரி 1 மணி 2 மணிக்கு போனா எங்க அம்மா எந்திரிச்சு அடுப்பத்தை வச்சு தோசை விட்டு போடுவா. கடைசிக்கு சோறு பழைய சோறு இருந்தாலும் எடுத்து அரிச்சு போட்டு அது 20 கரைச்சி சாமி சாட் போட்டு படுப்பா. எங்க அம்மா தோசை விட்டு போட வரைக்கும் ஏடாதாங்க வேணுமா, ஏண்டாதாங்க வேணுமா, ஏண்டாதாங்க வேணுமான்னு சுட்டு போட்டாளுங்க. இந்த நாய் தோசை விடுறா, மாமா போதுமா, மாமா போதுமா, மாமா போதுமா. 7 தோசை தின்னு மணிக்கு 3 தோசைக்கு மேல இறங்க மாட்டேங்குதுங்க தொண்டையில. சம்பாரிச்சு கொடுக்கறான ஆம்பளை அவனை முதல் மதிக்கிறாளா வீட்டுல? அப்படி இல்லாலும் வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம், பொல்லா சபையில செல்லாதவன் வாய் சொன்னாங்க. இன்னைக்கு காசு வனது இருந்தா தாங்க கட்ட பொண்டாட்டி மதிக்கிறா. ஆனா தாய் அப்படி விட்டுருவாளா? அவனை ஒரு தப்ப வடி இருந்தாலே என்ற பையனுக்கு நேரம் சரியில்லை வாரு. அவனாசி செங்கோடாங்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தோம். அவர் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்படித்தான் இருக்க மாட்டிருக்கிறாங்க. நான் என்னையா பண்ணிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பொங்கலை வச்சு கடை வெட்டு எல்லாம் சரியா போகும்பாளே. ஆனா இந்த வார்த்தை பொண்டாட்டிக்காரி சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. நடுவர் அவர்களை எந்த தாயாவது அவ பிறந்தெடுத்த பெருமையை நம்ம கிட்ட பேசி காமிச்சிருக்காளா? பேச மாட்டாளே. ஆனா பொண்டாட்டிக்காரி அப்படியே பேசுறா. எங்க வீட்டுல பாலாறு தேனாறு ஓடுது, போய் பாருங்க. உட்கார தண்ணி இருக்காது, பாத்ரூம்ல சாக்கு தொங்கு கதவு இருக்காது. மருமோனை கண்டாத்தா மாமிய பக்கத்து விட்டு ஓடுவா. அல்லே மருமோனா இவன் வந்துக்கிறாங்க, ஒரு காப்பி தூள் வேற இல்லை, ஒரு கரண்டி கூடல. எதுக்குங்க இந்த பெருமை? நடுவர் அவர்களை எவ்வளவு சம்பாரிச்சாலே அதை பெத்த பையன்கிட்ட கொடுக்கறது அம்மாங்க. ஆனா கட்டணு புருஷன் கட்டி ஆட்டை போறது இந்த பொண்டாட்டிங்க. நடுவர் அவர்கள் ஒரு 500 ரூபாய் பணம் கேட்டுங்க, ஒரு 500 ரூபாய். கவிஞர்கள் சொல்லுவாங்க, 1000 சுள்ளம்பு எறும்புக்கு இருக்கிற விஷம் ஒரு கட்டெரும்புக்கு இருக்குதா, 1000 கட்டம்பருக்கு இருக்கிற விஷம் ஒரு பூரானுக்கு இருக்குதா, 1000 பூரானுக்கு இருக்கக்கூடிய விஷம் ஒரு தேளுக்கு இருக்குதா, 1000 தேளுக்கு இருக்கிற விஷம் ஒரு பாம்புக்கு இருக்குதா, 1000 பாம்புக்கு இருக்கிற விஷம் ஒரு பொண்டாட்டியோட நாக்கில் இருக்குது. நடுவர் அவர்களே, உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர் பக்கத்துல 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. டாக்டர் பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, போயிருவான்ட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு போய் சொல்லிட்டாங்க. நேத்து பாக்குறான்டா உசுரோட வர்றான்டா. உசுரோடயா? சாவலியாவே? சாவலடா. என்ன அல்ல இந்த கருவலூர் மாதிரியாத்த உன்னியத்துல உழைச்சிட்டு வர்றாரு. கேட்டனே, டே மணிகண்டா, என்னடா உன்னை செத்துருவின்னு டாக்டர் சொல்லிட்டாரடா. எப்படிடா பொழைச்சான்னு கேட்டேன். சார், என் பொண்டாட்டி தான் சார் என்னை காப்பாத்தினா. அப்படி பரவாயில்ல. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடான்னு கேட்டேன். அதனால இல்ல சார், என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா. எப்படி காப்பாத்திருப்பா? எப்படிடா காப்பாத்தினான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறிச்சிருச்சு அப்படின்னு. இப்ப உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறா அப்படின்னா. என்னடா வேலைன்னு கேட்டேன். பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை, பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிக்கிறா சார். அது எப்படி சார்? பாம்புனா அப்படி கட்டுனா அஃப்னு கடிப்பா, நல்ல பாம்புனா கடிப்பா, தண்ணி பாம்புனா தேய்ச்சி விட்டு போக முடியுதான். நடுவர் அவர்களை, பெண்ணினுடைய நாக்கில் இருக்கக்கூடிய விஷம் தாங்க இன்னைக்கு பல குடும்பத்தை பிரிக்குது. நடுவர் அவர்களை, தன்னை பெத்த தாய்க்கு இவ சொல்றாங்க பிரசவ வலி பிரசவ வலின்னு. பிரசவ வலி விட கொடுமையான ஒரு வலி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு உங்களுக்கு தெரியுமா? வயிற்று வலியா? அதை விட கொடுமை என்ன வலி? பல்லு வலி. எல்லா வலியை விட கொடுமையான வலி என்ன தெரியுங்களா? சின்ன வயசுல மலைப்பாளையம் பள்ளிக்கூடத்தில் வடிக்கல, எங்க அப்பனுக்கு தெரியாது, எங்க அம்மா காசு கொடுப்பா. இந்த 8 1 ரூபாய் வச்சுக்கணும். எங்க அம்மாளுக்கு தெரியாது, எங்க அப்பன் காசு கொடுப்பாரு.
நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறனுங்க. பெத்த தாய்க்கு கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாத ஒரு 500 ரூபாய் காசை கொட்டி கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையோட மனசுல வலிக்கும் பாத்தீங்களா வலி. அது 1000 பிரசவ வலி விட கொடுமையான வலிங்க. அம்மாளுக்கு சிலை எடுத்து கொடுக்குறோம், சோறு போடுறோம், சாய்க்கு தச்சு கொடுக்குறோம், கொக்கா தங்கச்சி வந்தா கல்யாணம் காட்சின்னு மொய் வைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம். அப்புறம் எனத்துக்கு 500 ரூபாய் கொண்டு போய் ஏத்துறேன். உங்க ஆயாளுக்கு 10,000 இங்கிருந்து கொடுத்துடுறீங்க. நான் நினைக்காது கேட்டுக்கிறேன். ஆட்டே போடுறது நடுவர் அவர்கள் இங்க பாருங்க, நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் நல்லா இருப்பா. மாமியா வீட்டுக்கு மட்டும் ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வரட்டு மந்திரிச்சு அனுப்புவாளாட்டு இருக்குது. அது உண்மை மாப்பிள்ள. சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்னபடி கேட்காது. என்ன கிரீஸ் போட்டு சுத்துவாங்க, காசை ஆட்டையா போடுறாளுங்கய்யா. அத இங்க பாருங்க, குடிகார ஆம்பளைக்கெல்லாம் சொல்றேன், தண்ணி போட்டு வீட்டுக்கு போறதா இருந்தா காசு பணத்தெல்லாம் முன்னையும் உஷாரா எடுத்து வச்சுட்டு போய் படுக்கணும். டவுசர்ல ஒரு 10,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நீ தூங்குனீங்கன்னா நாளைக்கு காத்தால போய் பாத்தீங்கன்னா டவுசர் தான் இருக்கு, பணம் இருக்காது. அட பணம் 10,000 வச்சிருந்த நீ எங்க தான் டிப்போட்டு கிடத்தி அங்க வைப்பாரு. இங்க வந்து கேக்குற நீங்க மப்பள நம்மள சுத்தி விட்டுருவா. நல்லா தெரிஞ்சுக்கோ, டவுசர் தான் இருக்கு, பணம் இருக்காது. நீ வேற போன மாசம் எங்க ஊர்ல ஒருத்தன் டவுசர்ல 25,000 ரூபாய் வச்சுட்டு தண்ணிய போட்டு வீட்டுல படுத்துறான்டா. சரி, காலையில பார்த்தா காசை காணா. காசு காணா, இவ தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஒரே வாரம் 25,000 கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இல்ல கோயில இல்ல, அவ அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காரா. எப்படி கண்டுபிடிச்சாங்க? கொடுத்தவ பணத்தை இல்ல கொடுத்துருக்கானு. ஆமா, டவுசரோட கொடுத்து விட்டுருக்கா. அங்க டவுசர் காஞ்சிக்கிறதுக்கு போய் புடிச்சு விட்டான். யான் டவுசர் இது, யான் டவுசர் இங்க எப்படி வந்துச்சு புடிச்சு விட்டான்டா. நடுவர் அவர்களே, பொண்டாட்டி என்ன மாமா எனக்கு ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடு, வெய்ய காலம் வந்துருச்சு, காசு இல்ல தேர்தல் நேரம் ப்ரோக்ராம் நிறைய கேன்சல் ஆகுது. அடி கம்மனு மாடு 7 மாத்த சேனே வேற வியாபாரிட்டு சொல்லிக்கிறேன், அவனு கொஞ்சம் மடி விட்டா வேலை உண்டுன்னு போகும்னு சொல்றியா. சாமி உழுதுக்குறன்னு 2 மூட்டை எடுத்து போட்டுருக்கிற, எப்படியோ மடி காட்டி இறக்கி கடைசி நாயுருவி போட்டு 4 இழுப்புழுத்துனாலும் மடி இறக்கி வித்து போட்டு கொடுக்குறோம்னு அவ சொன்னா. நீ மாடு மடி விட்டு வாங்கி கொடுக்கறக்குள்ள வெய்ய காலமே போயிரும், நான் என்ன வந்துட்டுன்னா. சரின்ட்டு நம்ம கூட பிறந்தப்போ ஒன்னா பிறந்த கொடி, ஒரு முளைப்பால் குடிச்ச கொடி, சேர பிறந்த கொடி நம்ம அம்மணி கௌதமி. சரி காசை கேப்போம்னு என் புள்ள ஒரு 25,000 பணம் கொடு, மாடு செனையா இருக்குது வித்து கொடுக்கறனே. அவ சொன்னா, ஆயா பிள்ளையா பழகினாலும் வாய் வவர் வேற என்ன, நீ 30,000 வேணாலும் வாங்கிக்கோ, என்ன 5 ரூபாய் வட்டினா கொடுக்கறனா அப்படின்னா. அடி பாதகத்தி. நடுவர் அவர்களை கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டேன், மரமேறி கைவிட்டவனும் கேட்டேன். 5 ரூபாய் வட்டி நம்ம குடும்பத்தினால கட்ட முடியுமா நம்மளுக்கு இருக்கிற வருமானத்துக்கு? சரின்ட்டு நம்ம அக்கா ராணி அக்கா, நம்ம குட்டராணி கூல குடிய கெடுக்க குட்டக்கலப்ப காட்ட கெடுக்கப்பாங்க. அப்பேற்பட்ட குட்டச்சியாவோ மெட்ராஸ்ல பாடகியா இருக்கிறா, வாத்தியாரா இருக்கிறா, பல வருமானம் வருது. சரின்ட்டு அவளை கேப்போம், இந்த நெட்டக்கால் சிரிக்கிதான் கொடுக்கல குட்டக்கால் சிரிக்கிதான் கொடுப்பாளான்னு. ஏராணி நீ கொடுக்கறியான்னு. அவ என்னன்னா, தங்கம் எம்பிட்டு வேணும் அப்படின்னு. எனக்கு இன்ப குழு திருப்பக்கம் சாஞ்சிட்டுது, ஒரு 30,000 கொடு, ஒரு 3 மாத்திரை கொடுத்துட்ற அப்படின்னு. இங்க பாரு கௌதமி 5 ரூபாய் வட்டி கேட்டாளா, 6 கட்டணா, உங்ககிட்ட போய் 5 வட்டி கேட்டுருக்கிற பாரு, அவள விளங்கு வேளா, நான் வேணா தாரேன் 10 வட்டின்னு வாங்கிக்கணும். அப்ப நீ காலம் வரைக்கும் உனக்கு சேர்ல கால எட்டாது, இப்படியே இருக்க வேண்டியதான். 5 வட்டி 10 வட்டிக்கு வாங்கினா குடும்பம்னுக்கு வருமா? போய் அவளை இவ்வளவு ஏன் கேட்பானே. ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூவும் ஒரு 300 கிராம் அலுவவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். என்னது? ஒரு 30 ரூபாய்க்கு மல்லிகைப்பூவும் ஒரு 300 கிராம் அல்வாவும் வாங்கிட்டு போனேன். எப்படி பொண்டாட்டி நைஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு மொல்ல கிட்ட போய்க்கு வந்து, ஏமணி அம்மணின்னு ஏ மல்லிகைப்பூவு வச்சுக்கோ. மல்லிகைப்பூவா அழுவாவா லாலா கடையிலயே வாங்கினேன். சரி அப்புறம் என்ன சமாச்சாரம்? எலிய அமனத்தோட போகுது, ஒரு நாளும் இல்லாத 2 நாளா அழுவா வாங்கிட்டு வந்துக்கிறேன். என்ன சமாச்சாரம்னா, இதே கௌதமிட்டு பணம் கேட்டேன், அவ 5 வட்டி கேட்கறான். வேறு ராணி கிட்ட பணம் கேட்டேன், அவ 10 வட்டி கேட்கறாட. சாமி நம்ம குடும்பம் வராது தங்கம். 3 மாசம் எப்படியாவது மாட்டை மாடி இறக்கி 65,000 தான் கேட்கறாங்க, 90,000 விற்கிற மாடு சட்ட மாடு அப்படின்னு அவ சொன்னா. ஊருக்குள்ள போய் பணம் கேட்டா 5 வட்டி 10 வட்டி கேட்கத்தான் செய்வாங்க. கம்பெனி எங்கிட்டயே கேட்டு இருந்தா நானே 3 ரூபாய் வட்டிக்கு பணம் கொடுத்துருப்பேன்ல. எது நம்ம கிட்ட பணத்தை ஆட்டை போட்டு நம்மளுக்கே பணம் கொடுக்குறா. ஆனா எங்க அம்மாளுங்க 100 நாள் குட்ட வேலைக்கு போவா,
பேங்க் அக்கௌண்டே என்கிட்ட தான் இருக்குது, ஏடிஎம் என்கிட்ட இருக்குது, சாமி வேணுங்கிறத எடுத்து செலவு பண்றேன். நான் என்ன பண்றேன்னா, ஆனா இவன் எனக்கு தெரியாத 3 அக்கௌண்ட்ல பணம் போட்டு வர்றான். மலைப்பாளத்துல ஒரு அக்கௌண்ட், நம்பியூர்ல 2 அக்கௌண்ட். பேங்க் போறேன். எதுக்கு போற பேங்க்? கட்டுற வருஷம் கிட்ட கேட்க வேண்டியதானா? கேட்க மாட்டா. நடுவர் அவர்களே, நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா கிட்டு நடுக்கிறா, தூக்கி போடுதுல, என்னமோ குதுன்னு ஒரு நோவு சொன்னாளுங்க. நான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எல்லாம் பிரட்டி பார்த்துட்டேன். வாட் இஸ் மீன் பை குது? ஒரு குத்துவும் கிடையாது, ஒரு குத்துவும் இல்ல. இதே 100 டிகிரி காய்ச்சல படுத்திருப்பா. அவி அக்காளா, இது உங்காச்சி, அவி ஆயாளா வரட்டு சங்குடு குதிப்பா. இதே உங்க மாமியா வாராங்க, உங்க நங்கையா வாராங்க, உங்க குழந்தையா வாராங்க. இதே எங்க அம்மா வந்து உங்க ஆயா வாரா. ஏன் உங்க அம்மா வருதுன்னு சொன்ன பெந்து போகுமா? ஏன் மாமியா வருதுன்னு சொன்ன நான் களி போகுமா? எதுக்குங்க இப்படி பிரிச்சு பாக்குறாங்க? நடுவர் அவர்களை 5 பிள்ளை பெத்தாலே 5 பிள்ளை ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவள் அம்மாளுங்க. ஆனா ஒரு புருஷன் மாதிரி பாக்குறியா நீ? கண்டிப்பா மாத்தி பேசுறாங்க. பிராடு மாடு ஒருக்கா வித்து 45,000 வீட்டுல வச்சிருந்தேன். எங்க அக்கா வந்து என்னன்னா, பையனுக்கு பணம் கட்டணும் சாமி, கண்ணுக்குட்டி வித்து போட்டேன். ஒரு 7,000 பத்துல அவ வியாபாரி கொடுக்கல. 4 மந்த் கொடுக்கறோம்னு போன் பண்ணி கேட்டா, சென்னை ஒரு 7,000 பணம் கொடுறா, அடுத்து வர கொடுத்தோம்னு கைமாத்தான் கேட்டேன். இவளை காணோம். சுத்தி முத்தியும் பார்த்தேன், இல்ல. நல்லா கல்யாணம் முடிக்காத பசங்களுக்கு எல்லாம் சொல்ற கேட்டுக்கோ, பொண்டாட்டிக்காரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அவனாசி இப்ப காலேஜ்ல இருக்குது. போய் முதல்ல அதுல பாஷாவை, அதுக்கப்புறம் பொண்டாட்டி கேட்டு சுத்தி முத்தி பார்த்தா நம்மள காணுமா? வாரக்குள்ள கட்ட விட மாட்டா, எடுத்து கொடுத்துடலாம்னு இப்படின்னு எந்திரிச்சேன். சமையல் வீட்டுக்குள்ள இருந்து ஓ சனியன் சடை போடுது அப்படின்ட்டு எந்திரிச்சு உள்ள போனேன். அன்னத்துக்கும் கொக்கா வந்துக்கிறா. இதோ பணம் ஒரு 7,000 வேணுமாமா. 7,000 வேணுமா? நீ என்ன சொன்ன? நானு உனக்கு கேட்டு சொல்றோம்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன். நாய் பூரா விட்டு கேட்டு இருந்துருக்கிறா. அப்படியே சொன்னேன். இல்லப்பா நான் உனக்கு ஒரு பேச என்னை கேட்கறவனா இருந்தா நீ என்ன சொல்லிருக்கோன்னு, வேற குழந்தையா இருக்கிறான்னு கேட்டு கொடுக்கணும்னு சொல்லிருக்கோணும். நீ எரு வாரம்னு எந்திரிச்சு எல்லாம் கொடுத்தான்னு எந்திரிச்சேன். சரி இரு கொடுத்தா எந்திரிச்சேன். இப்ப கொடுக்கிட்ட வேண்டாமா? என்னை கேட்கற? உங்க அக்கா உங்களோட பிறந்தப்போ நீ நல்லது கெட்டது பண்ணோன்னு குடு, சந்தோஷம். ஒரு நாளும் இல்லாத திருநாள் அப்படி திருவாய் திறந்துட்டாளேன்னு கிட்டு திரும்பினேன். இதே 7,000 மட்டும் கொடுக்காத. மாடு வித்தவன 47,800 ரூபா பூரா கொடு. மாடு 6 இருக்குது, புடிச்சு கொடு. கெடாரிக்கன்னு 19 இருக்குது, புடிச்சு கொடு. கோழி 10,000 எடுத்து கொடு. காளாமண்ண 7 சென்ட் எழுதி கொடு. பூமி 13 ஏக்கரா எழுதி கொடு. கோயகனகார 60 பவுன் எடுத்து கொடு. நான் போட்டு வந்தது 40 ரூபாய், அதையும் கொடு. அல்லாத்தி குட்டு ஏனை என்ற பயணி நடுத்தருவில் விட்டு. எது வேறு 7,000க்கு பையன் தூங்கிட்டு இருந்தா போய் விட்டாவார் முதுகுல ரையின்னு ஒண்ணு. கொப்பக்கார பூரம் கொத்த கேத்தராடாம உனக்கு தூக்கம் கேடு எதரத்தல்ல வருனா அவன் கண்ணை கரிச்சிட்டு எந்திரிச்சு என்னங்கிற. அதுக்கு தான் இந்த ஆள் அப்பவே கல்யாணம் முடிக்காதீங்கன்னு சொன்னேன். நீ கேட்டையா? எப்ப சொன்னேன்? இந்த பொண்டாட்டி இந்த தாரம் காலு வச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துல யோகம் வலைய விரிச்சு வச்சு இந்த தோல் ஓட்டு 23 வருஷம் ஆகுது. இன்னைக்கு துண்டும் வெளுத்தான் கிடக்குது, விவசாயி பொழப்பும் வெளுத்தான் கிடக்குது. இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு வர்றதுக்கு எத்தனை பக்கம் செருப்படி வாங்குறவங்க. பெத்த தாய் என்பவள் தன்னையே உருக்கி கொண்டு இருப்பவளுங்க. நடுவர் அவர்களே, வீட்டுல தக்காளி சட்னி உணர்த்தியா இருந்தா அப்ப திம்ப, தேங்காய் சட்னி உணர்த்தியா இருந்தா தங்கச்சி திம்பா, பருப்பொடி நல்லா இருந்தா அண்ணன் திம்பானுங்க, வீட்டுல மாவு மிச்சம் இருந்தா தான் அம்மா திம்பான்னு சொன்னா, அப்பேற்பட்ட தாய்க்கே உங்கள் தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவிருக்கிறேன். நன்றிங்க, வணக்கம்.